Welcome back to Magic Class channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Standard 7 Science Term 1ல first lesson measurement. So measurementன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான lesson. So இது 7th standardல இருக்கு, 8thலயும் இருக்கு, 9thலயும் இருக்கு. So இந்த lesson தான் வந்து ரொம்ப பேசிக்கான lesson. So இதுல என்ன இருக்குன்றத first objectives மூலமா நம்ம பார்த்திடலாம். So to identify fundamental and derived physical quantities, அதுக்கப்புறம் to identify fundamental and derived units, to obtain units for certain derived quantities, to measure the area and volume of regular shaped and irregular shaped objects, to convert the volume of objects from cubic meter to liter and vice versa, to calculate density of solid and liquid, ஃபைனலாக வந்து astronomical unit and light year. ஸோ டீட்டெயிலாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன, ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டிரைவ் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஒரு ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இர்ரெகுலராக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன். இங்கே நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, ஒரு மார்க்கெட் போனோன்னா வெஜிடபிள்ஸ் எப்படி இங்கே வெயிட் மிஷின் போட்டு கண்டிப்பாக வந்து மெஷர் பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ ஒரு கிலோவுக்கு கொடுங்கப்பா வெங்காயம்னு சொல்வீங்க. ஸோ அது வந்து எதில் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம். கிளாத், துணி கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு மீட்டரில் இந்த ஃபேப்ரிக் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் அது மீட்டர். மில்க் வந்து பால் பேக்கெட் வாங்கும்போது எப்படி வாங்குவீங்க, 1 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் பால் பேக்கெட் வாங்குவீங்க. ஸோ லிட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டரை வந்து மில்க்கை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஃபைனலாக டைம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். ஸோ இதை தான் இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இன் டே டு டே லைஃப் வி மெஷர் மெனி திங்ஸ். நிறைய திங்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃபுட், கிரெயின்ஸ், இதோட வெயிட்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். லிக்விட்ஸ் வந்து அதோட வால்யூம் வச்சு மெஷர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாடியோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம். வெஹிக்கிள்ஸோட ஸ்பீட் மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குவான்டிட்டிஸ் சச் இஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம், இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, a value and a unit are used to express the magnitude of a physical quantity. இப்போ நான் இங்கே ஒருத்தன் இருக்கிறான், சுரேஷன் ஒருத்தன் இங்கே இருக்கிறான். தினைக்கும் என்ன பண்ணுறான், காலையில் நடந்து போகிறான், வாக்கிங் போகிறான். எவ்வளோ தூரம் வாக்கிங் போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். ஸோ இந்த 2 கிலோமீட்டர், அதாவது இந்த 2 கிலோமீட்டருங்கிறதுல 2ங்கிறது வேல்யூ அண்ட் கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸஸ் தி மேக்னிடியூட் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ அண்ட் கிலோமீட்டர் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சரியா, இதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் வந்து நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல், இன்னொன்று வந்து டிரைவ்ட். இந்த நேமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரியும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a set of physical quantities which cannot be expressed in terms of other quantities. இந்த குவான்டிட்டியை இன்னொரு டேர்ம்ஸ் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸாக பிரிக்க முடியாது. இதை பேசிக்னு சொல்லுவாங்க. பேசிக் குவான்டிட்டிஸை தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸை வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். There are 7 fundamental physical quantities in SI units. So 7 fundamental quantities என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா length in terms of meter, mass is measured in terms of kg, kilogram, time in terms of second, temperature in terms of Kelvin, electric current in terms of ampere, amount of substance in terms of mole, finally luminous intensity. ஸோ இது வந்து கேண்டலான்ற ஃபண்டமெண்டல் யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் SI யூனிட் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட், டிரைவ்டு குவான்டிட்டிஸ். வாட் ஆர் டிரைவ் குவான்டிட்டிஸ்? ஒரு குவான்டிட்டியை வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குல்ல, தி அவுட்புட் இஸ் obtained by multiplying, dividing or combining the fundamental quantities. நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். 2 இல்லை 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதை டிவைட் பண்ணுறீங்களோ, மல்டிப்ளை பண்ணுறீங்களோ, சப்ராக்ட் பண்ணுறீங்களோ, என்னமோ பண்ணுறீங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைண்டாக ஏதோ ஒரு வேல்யூ பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு அவுட்புட் வருதுல்ல, ஸோ அதை தான் டிரைவ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸை வந்து டிரைவ் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா இங்கே கொடுத்துருக்காங்க. ஏரியா இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த வீடு வாங்குறீங்கன்னு கேட்குறாங்களா. அப்போ அந்த ஏரியா எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ அதோட யூனிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், பிரெத்தையும் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபைனலாக வந்து 2 மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் டிரைவ் குவான்டிட்டிஸ். இப்போ பாருங்கள், 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணி வர அவுட்புட்டை தான் வந்துட்டு நீங்கள் டிரைவ் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறீங்க. ஸோ a combination of all these fundamental quantities will finally give you a derived quantity. So some of the derived quantities இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா வந்து length into breadth, அதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். வால்யூம்க்கு வந்து என்ன பண்ணும், ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வால்யூம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு அதோட ஹைட்டையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதனால் வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறதுனால மீட்டர் த பவர் 3 அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கியூபிக் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, எவ்வளோ நேரத்துக்குள்ளே போயிருக்கீங்க. ஸோ மீட்டர் பை செகண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இன்டூ டைம். ஸோ அதை வந்து எப்படி யூனிட்டில் மெஷர் பண்ணுவீங்கன்னா கூலுமில் மெஷர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இஸ் டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸோட யூனிட் என்னென்னா கேஜி, வால்யூம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ மீட்டர் க்யூப். ஸோ இல்லைனா கேஜி எம் பவர் -3. இந்த 3 வந்து மேலே வர்றதுனால -3 நம்ம சொல்லுவோம். சரியா, அவ்வளோதான். சரி, ஓகே. இது வந்து சிம்பிளாக ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட்டுன்றதில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு மேக்னட்யூட் இருக்கும். ஸோ சுரேஷ் வாக்ஸ் 2 கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று வந்து டிரைவ் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கும், அண்ட் டிரைவ் குவான்டிட்டிஸில் டிரைவ்ட் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வந்து நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர்னு நம்ம ஒன்று படிப்போம். அது இந்த லெசனோட லாஸ்ட் பார்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு டிரைவ் குவான்டிட்டிஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஸ்கொயரு, வால்யூம், சிலிண்டர் அதெல்லாமே பார்த்தோம்ல. ஸோ ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. ஸோ அந்த ஏரியா வந்து ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. அதே போல் வால்யூம் வந்து ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ், வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபைனலாக வந்து டென்சிட்டி பற்றி இங்கே படிக்க போகிறோம். டென்சிட்டினா என்ன, அதோட யூனிட், interatomic distance, density of different material, relationship between density, volume and mass. Okay. So இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் derived quantity we obtain by multiplying twice the fundamental physical quantity. ஸோ 2 குவான்டிட்டி, அதாவது 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த் இன்ட்டு பிரெத் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஏரியாங்கிற குவான்டிட்டியை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஆஃப் சைட் 1 மீட்டர். 10 ஸ்கொயர்ஸ் இருக்கான். ஸோ அதோட சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர். ஸ்கொயரோட ஒவ்வொரு ஸ்கொயரோட சைடு வந்து 1 மீட்டர். ஸ்கொயர்னாலே என்ன இருக்கும், ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. ஏரியானா என்ன, ஸோ சைடு இன்ட்டு சைடு. ஸ்கொயரோட ஏரியா வந்து சைடு இன்ட்டு சைடு. ஸோ 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் வில் கிவ் யூ 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேயா, இது வந்து ஒரு ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏரியா. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 10 ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 10 இன்ட்டு அந்த 1 வில் கிவ் யூ 10 ஸ்கொயர் மீட்டர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இது எல்லாமே வந்து ரெகுலர் ஷேப்டுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் another problem is given in 1.2. A rectangle whose length is 12 meter and breadth is 4 meter. ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்துக்கு வந்து 12 into 4 will give you 48 and meter square is your unit. Area of a circle whose radius is 7 meter. சர்க்கிளோட ஏரியா இது எல்லாமே லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா. பைங்கிறது 22/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க வேல்யூ. ஸோ 22/7 into ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து ரேடியஸ். ஸோ 7 into 7. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 154 மீட்டர் ஸ்கொயர். தேர்ட் ப்ராப்ளம், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A triangle whose base is 6 meter and height is 8 meter. ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னென்னா half BH. Bங்கிறது பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ half இன்ட்டு பேஸ் வந்து 6 இன்ட்டு ஹைட் வந்து 8. ஸோ 24 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு
ஃபார்முலா. ஸ்கொயர்னா சைடு இன்ட்டு சைட், ரெக்டாங்கிள்னா லென்த் இன்ட்டு பிரெத், சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர், ட்ரையாங்கிள்னா half BH. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவே இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு கல் இருக்குது, இல்லை ஒரு லீஃப் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லீஃப் வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிராஃப் பேப்பர் இருக்கும்ல, அந்த கிராஃப் பேப்பரில் இந்த லீஃபை வந்து அப்படியே வச்சுட்டு அதோட அவுட்லைன் வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த லீஃபை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன் வந்து இந்த பென்சிலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா, இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹோல் ஸ்கொயர்ஸ், அதாவது இந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த கிராஃபில் நீங்கள் லீஃபோட அவுட்லைன் போட்டிருக்கீங்களே, அந்த அவுட்லைனுக்குள்ளே ஃபுல் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எம்என் நம்பர் எழுதிக்கோங்க. கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 அப்படின்ட்டு ஃபுல் ஸ்கொயர்ஸ் இந்த அவுட்லைனுக்குள்ளே எத்தனை ஃபுல் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை எம்என் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபுல் ஸ்கொயர் இல்லாமல் ஹாஃபை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க ஸ்கொயர்ஸ் எத்தனை அப்படின்னு கனெக்ட் பண்ணி என்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் விச் ஆர் half of a whole square. ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், ஹாஃபை விட அதிகமாக இருக்க ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி என்னு போட்டோம். தேர்ட் ஸ்டெப்பில் கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஹாஃப் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பின்னு எடுத்துக்கிறோம். ஃபைனலாக ஹாஃபை விட கம்மியாக இருக்கிற ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு கனெக்ட் பண்ணி கியூன்னு போட்டுக்கணும். ஸோ எம்ங்கிறது ஹோல் ஸ்கொயர், என்னங்கிறது ஹாஃபை விட கொஞ்சம் அதிகமாக, பிங்கிறது எக்ஸாக்ட்லி ஹாஃப், கியூங்கிறது ஹாஃபை விட கம்மி. சரியா? ஸோ ஃபைனலாக ஒரு ஃபார்முலா. ஸோ எம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்கொயர்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஃபுல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/4, அதாவது ஹாஃபை விட அதிகமாக இருந்துச்சுனாலே வந்து ஒரு ஸ்கொயரில் வந்து 3/4ன்னு நம்ம சொல்லுவோம். 3/4 இன்ட்டு அந்த என் வேல்யூ ப்ளஸ் பிங்கிறது எக்ஸாக்ட்லி ஹாஃப்னு சொன்னோம். ஹாஃப்னா 1/2 தான். ஸோ 1/2 இன்ட்டு அந்த பி வேல்யூ ப்ளஸ் கியூங்கிறது அதாவது ஹாஃபை விட கம்மி. ஸோ அதனால் குவார்ட்டர், அதாவது அதை விட பாதியாக தான் இருக்கும். ஸோ 1/4 இன்ட்டு கியூ. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த லீஃபோட ஏரியா. ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கிராஃப் பேப்பரில் அதோட அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஃபுல் ஸ்கொயர்ஸ், எத்தனை ஹாஃப் ஸ்கொயரை விட அதிகமாக, எத்தனை ஹாஃப் ஸ்கொயர், எத்தனை ஹாஃப் ஸ்கொயரை விட கம்மியாக, ஸோ அதெல்லாம் போட்டு ஃபைனலாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட், வால்யூம். What is a volume? The amount of space occupied by a three-dimensional object is known as its volume. So, three-dimensional 3D objects occupy பண்ணுற ஸ்பேஸை தான் வந்து வால்யூம்னு சொல்லுவோம். So, volume is nothing but surface area into height. Okay? So, SI unit of volume is cubic meter or m power 3. ஸோ வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஷேப்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இர்ரெகுலர் ஷேப்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஷேப்டுனாலே ஒரு ஃபார்முலா இருக்கும். சரி, க்யூபுக்கு என்ன ஃபார்முலா பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்களா? ஓகே, இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ க்யூப் ஹூஸ் சைட் இஸ் 3 cm. க்யூபோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ க்யூபோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா side into side into side. So 3 cm into 3 cm into 3 cm. So answer is 27 cubic centimeter or centimeter to the whole power 3. Second question, find the volume of a cylinder whose radius is 3 meter and height is 7 meter. So volume of a cylinder வந்து pi r square into h. So pi இங்கிற வேல்யூ நமக்கு தெரியும் 22/7. ஆறுங்கிறது இங்கே ரேடியஸ், ஸோ அதுதான் 3 மீட்டர். ஸோ 3 into 3 into height is 7. ஸோ 198 பவர் மீட்டர் க்யூப். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கணும். மீட்டராக இருந்தால் மீட்டரில் தான் இருக்கணும் எல்லா வேல்யூஸுமே. சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர் இருக்கணும். இஃப் இன் கேஸ் ஒன் இஸ் இன் சென்டிமீட்டர் அண்ட் தி அதர் இஸ் இன் மீட்டர், அப்படியே நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரு யூனிட்டை மாற்றி அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட், வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். Liquids also occupy some space and hence they do have volume. So liquid வந்து ஒரு சில ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணும். ஸோ அதுக்கும் வால்யூம் இருக்குது. ஆனால் லிக்விட் வந்து they do not
possess a definite shape. ஒரு பர்டிகுலரான ஷேப்பு கிடையாது. ஸோ எந்த கண்டெய்னருக்குள்ளே போர் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வால்யூமை அது எடுத்துக்கும். ஸோ the volume of any liquid is equal to the space that it fills and it can be measured using a measuring cylinder. ஸோ measuring cylinder யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம், இல்லைனா ஒரு பீக்கர் வச்சு கூட நம்ம மெஷர் பண்ணலாம். The maximum volume of liquid that a container can hold. ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்டெய்னரில் எவ்வளோ மேக்ஸிமம் லிக்விட் நீங்கள் ஊற்ற முடியும்னு பார்க்குறீங்களோ அதுதான் அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பார் மெஷரிங் கண்டெய்னர். இது எல்லாமே நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. டே டு டே லைஃப் யூ ஆர் ஆல் யூஸிங் இட். The volume of a liquid is equal to the volume of the space. ஸோ ஒரு லிக்விடோட வால்யூம் வந்து அந்த ஸ்பேஸ் ஆஃப் த கண்டெய்னர் இட் ஆக்குபைஸ். ஒரு கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் அந்த வால்யூம் ஆஃப் த லிக்விடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட ரீடிங்கை வந்து டேரெக்டாக அங்கே இருக்கிற அந்த மெஷரிங் சிலிண்டராக சரி இல்லை மெஷரிங் பீக்கராக சரி அதில் இருக்கிற ரீடிங்ஸை வச்சு நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு மருந்து சிரப் குடிக்கிறோன்னா இங்கே சொல்லுவாங்களே 5 ml குடிங்க இல்லை 0.5 ml குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீடிங் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் கிவன். ஸோ இதோட ரீடிங் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கு in terms of ml. ml is nothing but milliliter. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா to understand this unit of volume let us first understand how much a liter means. ஒரு லிட்டர்ன்றது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லிட்டர் தான் வந்து வால்யூம் ஆஃப் லிக்விடை வந்து காமனாக மெஷர் பண்ணுறதுக்கு. We can understand that the unit of volume is cubic centimeter if the dimensions are given in centimeter. சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா அது cubic centimeter. இந்த cubic centimeter வந்து சிசின்னு நம்ம காமனாக சொல்லுவோம். ஸோ a volume of 1000 cc is termed as 1 liter. So 1 liter is equal to 1000 cc or centimeter the whole power 3. So 1000 ml is equal to 1 liter. ஸோ இங்கே பாருங்கள் இன்னும் சில மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 ounce அப்படின்னு சொல்லுவாங்க, அது நத்திங் பட் 30 ml. 1 gallon 3785 ml and finally 1 quart equal to 1 liter. So this is the formula which we have to learn. Okay, நம்ம வந்து கியூபுக்கு சிலிண்டருக்கு 2 ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கியூப்னா a cube, கியூபாய்னா length into breadth into height, sphere அப்படின்னா வந்துட்டு 4/3 pi r cube, finally cylinder pi r square h. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெகுலர் ஷேப்டுக்கு பார்த்தோம். அடுத்தது வந்து இர்ரெகுலர் ஷேப்டோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். As we discussed earlier, for the case of area, there is no formula to determine the volume of irregular shaped objects. For such cases, their volume can be determined by using a measuring cylinder and water. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த லீஃபுக்கு பார்த்தோம்ல, அது இர்ரெகுலர் ஷேப், அதுக்கு எந்த ஒரு பர்டிகுலரான ஃபார்முலா கிடையாது. அதே போல் தான் இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்மளால் புதுசாக ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வால்யூம் கேன் பி டிட்டர்மைன் பை யூஸிங் அ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் தண்ணி. ஸோ இதோட எக்ஸ்பெரிமெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். சி, திஸ் இஸ் தி எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது ஒரு பீக்கரில் தண்ணி இருக்குது பாருங்கள், 30 ml தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோனோட வால்யூம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோனோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பீக்கரில் தண்ணி இருக்கிற லெவலை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு V1 அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோனை வந்து ஒரு த்ரெட்டில் டைப் பண்ணி அது இதுக்குள்ளே திரும்பி போடுறாங்க. இப்போ பாருங்கள் வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ 30லேருந்து 40க்கு ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து V2ன்னுட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டோனோட வால்யூம் இஸ் நத்திங் பட் V2 minus V1, அதாவது 40 minus 30 will give you this volume of this irregular shaped stone. சரியா, this is how you have to find அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. Next is density. Take water in a beaker and drop an iron ball and cork bowl into the water. What do you observe? அதாவது ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, இந்த பீக்கரில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு அயர்ன் பால் எடுத்துக்கோங்க, ஒரு கார்க் எடுத்துக்கோங்க. கார்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பாட்டில் எல்லாம் மூடி வரும்ல, அதுதான் கார்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்து தண்ணிக்குள்ளே போடுங்க. ஸோ இந்த அயர்ன் பால் என்ன ஆகும், கீழே போய் விழுந்துடும். அதுவே இந்த கார்க் என்ன ஆகும்னா ஃப்ளோட் ஆகும். ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வாட்டரில் தண்ணியில் வந்து சிங்க் ஆகிடும், அதனால தான் இந்த அயர்ன் பால் கீழே போயிடுச்சு. லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும், அதனால தான் இந்த மெட்டல் காயின் வந்து, அதாவது இந்த கார்க் வந்து உள்ளே போகாமல் மேலேயே இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்வோம். சரியா,
ஸோ இந்த கான்செப்டை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா டென்சிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நாம் சொல்லலான்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 4, டேக் an iron block and wooden block of same mass. அதாவது 1 kg இருக்கிற 1 kg வெயிட் இருக்கிற ஒரு அயர்ன் பிளாக் எடுத்துக்கணும். அதை பார்த்திங்கனாலே அயர்ன் பிளாக் சின்னதாக தான் இருக்கும் 1 kgக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வுடன் பிளாக், அதாவது ஒரு மரக்கட்டை எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து 1 kgக்கு எடுத்துக்கோங்க. ஸோ மெஷர் தியர் வால்யூம். விச் ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் மோர் வால்யூம் அண்ட் ஆக்கியபைஸ் மோர் வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு அயர்ன் பிளாக் வந்துட்டு எடுத்துக்கணும் தண்ணியில். அது வந்து 1 kg மாஸ். அதே போல் வந்து வுடன் பிளாக்கும் 1 kg. ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? From activity 4, we observe that the wooden block occupies more volume than the iron ball of the same mass. ஸோ வால்யூம் அதிகமாக ஆக்குபை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வுடன் பிளாக் தான். ஆல்சோ we observe that wooden block is lighter than the iron block. ஸோ இந்த வுடன் பிளாக் வந்து லைட்டாக இருக்கும், ஆனால் அயன் பிளாக் வந்து சிங்க் ஆகிடும். சரியா? the lightness or heaviness of a body is due to the density. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக என்ன சொன்னோம், ஹெவியாக இருக்கிறதுனால சிங்க் ஆகிடுதுன்னு சொல்கிறோம், லைட்டாக இருக்கிறதுனால ஃப்ளோட் ஆகுது. ஸோ இந்த லைட்னஸ் இந்த ஹெவினஸ் வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் தி டென்சிட்டி. இஃப் மோர் மாஸ், நிறைய மாஸ் இஸ் பேக்ட் இன் டு த சேம் வால்யூம், இட் ஹேஸ் கிரேட்டர் டென்சிட்டி. அதனால தான் தி அயர்ன் பிளாக் வில் ஹேவ் மோர் மாஸ் தென் தி வுடன் பிளாக் ஆஃப் தி சேம் சைஸ். தேர்ஃபோர் அயர்ன் வந்து ஹேஸ் மோர் டென்சிட்டி. ஸோ சிம்பிளாக ஒரு டென்சிட்டியை டிஃபைன் பண்ணோன்னா எப்படி டிஃபைன் பண்ணுங்க? So density is nothing but mass by volume. So mass of the substance contained in unit volume. So massங்கிறத mன்னு எடுத்துக்கலாம், வால்யூமுங்க vன்னு எடுத்துக்கலாம். So density D is equals to m by v. Unit of density. Densityயோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா mass by volume. மாஸுக்குன்னா என்னன்னு பார்த்தோம், kgன்னு சொன்னோம். வால்யூம் வந்து m cube. So kg by meter cube. The CGS யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா gram by centimeter cube. Next, density of different material. Different material வந்து different densities இருக்கும். Material with higher density இருக்க மெட்டீரியல் வந்து ரொம்ப டென்சராக இருக்கும். lower density இருக்கிற மெட்டீரியல் வந்து rare densityயாக இருக்கும். அதனால் அது rarer அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், சில density of some common substance room temperature கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேபி in your one word they can ask you. Next, problem 1.4, a solid cylinder of mass 280 kg has a volume of 4 meter cube. So directly கொடுத்துட்டாங்க. So kg by meter cube, அதாவது mass by volume. So 280 by 4 will give you the answer. Next is problem 1.5, a box is made up of iron and has a volume of 125. Find its mass. So iron density நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் நாட் அ ப்ராப்ளம். ஸோ டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். நமக்கு தேவை என்ன ஆன்சர்? மாஸ். ஸோ மாஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ டென்சிட்டி, ஸோ வால்யூம் வந்து இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்போது டிவிஷனில் இருக்கிறதுனால இந்த சைடில் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிவிடும். ஸோ வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி வில் கிவ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட், ப்ராப்ளம் 1.6, a sphere is made from copper whose mass is 3000 kg. அதோட டென்சிட்டி ஆஃப் காப்பர் வந்துட்டு 8900 kg by meter cube. the same thing தான். ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ எந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒன்று கொடுத்து ஒன்று கேட்டால் மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா? நீங்கள் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நீங்கள் எது வேணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கொண்டு வாங்க, அவ்வளோதான். The final topic, measuring distance of celestial body. celestial பாடினா ஸ்பேஸில் இருக்க பாடிஸில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுங்க? அங்கே வந்து சென்டிமீட்டர், மீட்டர், கிலோகிராம்லாம் வந்துட்டு நம்மளால் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ சன்லேருந்து ஏர்த்துலேருந்து மற்ற பிளானட்ஸு, ஸோ இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கிற மற்ற குட்டி குட்டி செலஷியஸ் பாடி, ஸ்டார்ஸு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு நமக்கு வேறு யூனிட்ஸ் வேணும். ஸோ அதை தான் எஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தான் நம்ம இப்போ கடைசியாக பார்க்க போகிறோம். ஸோ we know that the earth revolves around the sun in an elliptical orbit. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் earth வந்து சன்னை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் தான் போகுது. ஹென்ஸ் ஒவ்வொரு தடவை வந்து அது சுற்றும் போது அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன்னும் சரி அந்த earthம் சரி வேரிஸ். ஸோ
when the earth is in its perihelion position அப்படின்னா ஒன்றும் இல்லை, portion of the shortest distance from the earth and sun. earthக்கும் sunனுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் பெரிலியன். அதுவே வந்துட்டு அதிகமாக இருக்குது, சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வந்து ஏபீலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெரிலியன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர். அதுவே வந்து எஃபீலியன் வந்து ஃபாதரஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ ஆவரேஜாக இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் ஆவரேஜாக எப்போவுமே இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இந்த பெரிலியன் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் நம்ம 1 astronomical unit இல்லைனா ஏயூன்னு சொல்லுவோம், 1 astronomical unit அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெப்டியூன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 30 AU அவே ஃப்ரம் த சன். அப்படின்னா என்ன அர்த்தம், 30 டைம்ஸ் எர்த் டிஸ்டன்ஸ், அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி 30 டைம்ஸ் வந்து அதை சன்னை விட, அதாவது எர்த்லேருந்து தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ 1 astronomical unit is defined as the average distance. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 AU is equal to 1.496 into 10 power 11. 11ல் மாற்றுறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டாபிக் வந்து லைட் இயர். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்க்கு இருக்கிற நியரஸ்ட் ஸ்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்ச்சுரி. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2,68,770 astronomical unit. ஸோ இந்த astronomical unit வந்து ஸ்டார்ஸோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓகேயாக இருக்காது. அதனால நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் இயர். ஸோ ஸ்பேஸில் இருக்கிற டீப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இன் வேக்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ m/s, which means light travels at a distance of 3 × 10⁸ meter in 1 second. ஒரு செகண்டில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் லைட் வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஒரு வருஷத்தில் 365 டேஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு நாளில் வந்துட்டு 24 மணி நேரம் இருக்குது, ஒவ்வொரு ஹவரில் 60 நிமிஷம் இருக்குது, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. So finally, if a light travels at a distance 3 × 10⁸ meter in 1 second, then the distance traveled by light in 1 year. ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு செகண்டில் வந்து 3 × 10⁸ மீட்டர் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.46 × 10⁻15. இதை தான் நம்ம லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த லைட் இயர் வந்து டிஃபைன் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் வேக்யூம் டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 year. ஸோ astronomical யூனிட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி எர்த் தான் astronomical யூனிட். அதுவே வந்துட்டு லைட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் வேக்யூம் இன் 1 year. ஒரு வருஷத்தில் அந்த லைட்டு ட்ராவல் ஆகிருக்க டிஸ்டன்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்ச்சுரி, அந்த ஸ்டார் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த astronomical யூனிட்டில் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் இயர்ஸில் வந்து 4.22 அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. The earth is located about 25,000 light years away from the galactic center. Okay, so with this lesson is complete. Points to remember, நம்ம பார்த்தது எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன யூனிட்ஸ், derived யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், irregular shaped objects எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெகுலர் shaped objects எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதோட ஃபார்முலா என்ன, SI யூனிட் என்ன, CGS யூனிட்ஸ் என்ன, இது எல்லாமே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வித் this chapter is complete. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். If you have any doubts, post your comments below. I'll get that clarified. Thank you, students.